தமிழ்நாடு அரசியல்ல வளர்ச்சியை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டுட்டு வர ரெண்டு தேசிய கட்சிகளுமே இப்போ தொடர்ந்து உட்கட்சி பிரச்சனைகளால சிக்கல்களை சந்திச்சுட்டு வருது தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி ரெண்டு அரசியல் கட்சிகளுமே சமீபத்தில் தொடர்ந்து பல உட்கட்சி சிக்கல்களை சந்திச்சுட்டு வராங்க. இதுல முதல்ல பாஜக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தலை எதிர்கொள்றதுக்காக பல விஷயங்களை முன்னெடுத்தாங்க. குறிப்பா அண்ணாமலை தலைமையிலான தமிழ்நாடு பாஜக இந்த தேர்தலில் கண்டிப்பா இரட்டை இலக்கங்கள்ல எம்பிக்களை பெறுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முழங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை தன்னுடைய பாத யாத்திரை ஒரு நிகழ்வையுமே நடத்தினாரு. தமிழ்நாடு முழுக்க நடந்து வாக்குகளை சேகரித்து வந்தார். இந்த நிலையில் பார்த்தோன்னா தேர்தல் வந்த பிறகு, தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு தமிழ்நாடு பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமா தமிழ்நாடு பாஜகவுக்கு அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி தலைமையுமே இதனால பெரிய அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்காக தமிழ்நாடு பாஜக சார்பாக முக்கிய பிரபலங்கள்லாம் இந்த தேர்தலில் களம் கண்டிருந்தாங்க. ஸோ அதில் தமிழிசை சவுந்தரராஜனும் மிக முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்திலே பேசப்பட்டது. ஆனால் அவங்களுமே தோல்வியை தழுவிந்தாங்க. இந்த நிலையில் தேர்தலுக்கு பிறகு அவங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா தேர்தலில் வியூகம் வகுத்து தேர்தலை சந்திச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஜக வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வியூகம்னு குறிப்பிட்டது கூட்டணியை தான் குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அதிமுகவோட கூட்டணியில் நின்றிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவை தோற்கடிச்சிருக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவை கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுமே அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுகவுமே பாஜகவுடைய கூட்டணி இழப்பு பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எஸ்பி வேலுமணி ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா குறைந்தபட்சம் 30 தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு அண்ணாமலையுமே ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. இனிமே எப்பயுமே அதிமுகவோட கூட்டணி கிடையாது, நான் மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே பேசியிருந்தாரு. இந்த நிலைமையில தான் தமிழிசை சவுந்தரராஜனும் அதே டைம்ல அவங்களுமே இந்த விஷயத்தை பேசியிருந்தாங்க. கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசியல் களத்திலே ஒரு பெரிய பேசுபொருளானது. கட்சிக்குள்ளேயே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம அப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்குமே கூட தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் அண்ணாமலைக்கு எதிராக எந்த விஷயத்தையும் சொல்லல, தமிழ்நாடு பாஜக தலைமைக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல, ஆனா கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியும். இது என்னுடைய சொந்த கருத்து. என்னுடைய கருத்தை நான் சொல்றதுல எங்கேயுமே தயங்க மாட்டேன். கட்சிக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு கருத்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலையும் அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான். அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல, அதை நான் சொல்லவே முடியாது. யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது. கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். இன்னொன்று 2024 இன்னும் பதவியே ஏற்கலப்பா. 2026 பத்தி என்ன கவலை? அத நிச்சயமா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாம போயிருக்குன்றதுல நான் தெளிவா சொல்ல முடியும். ஸோ இது கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துது அப்படின்னு தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் ஜூன் 12ஆம் தேதி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடைய பதவியேற்பு விழா நடந்தது. அந்த விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷாவை கடந்து போகும்போது வணக்கம் வைக்கிறாங்க. அப்படி அவங்க வணக்கம் வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை கண்டிக்கிற மொழியில் ஏதோ பேசுகிற விஷயமா அந்த வீடியோ பயங்கர வைரலாச்சு. ஆக்சுவலாக அதில் ஆடியோ இல்லை, அது லாங்கில் எடுத்த வீடியோ அப்படிங்கிறதால. ஆனால் அவங்க ஏதோ ஒரு கண்டிப்பு மொழியில் அமித்ஷா பேசுகிறது மட்டும் தெரிய வந்தது. அதற்கு பதிலுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதையுமே அமித்ஷா அவர்கள் மறுத்து திரும்பவும் கண்டிப்பு மொழியிலே ஏதோ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி அந்த வீடியோ ரெஜிஸ்டர் ஆயிருந்தது.
அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கான அவமரியாதை வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசப்படுறது போல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ட்விட்டர்ல இதே அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து சொன்னதுக்காக வந்து அமித்ஷா கண்டிப்பு போடுறாரு, கண்டிச்சு அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பல பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில, அதாவது தமிழக பாஜகவுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தியதா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினை ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் வேறு வேறு விதமான கருத்துக்களை கூறியிருந்ததாலேயே வந்து தமிழ்நாட்டு பாஜக உள்ள பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில அமித்ஷா கூப்பிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை கண்டிச்சதுமே வந்து இன்னும் பெரிய விஷயமாயிருக்கு. ஸோ அது போல மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தமிழக பாஜகவுடைய தலைவராக போறாங்களா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து எழுப்பப்பட்டு வருது. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி தான். அந்த பேட்டியில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன், கட்சியில் இருக்கிற தலைவர்கள் பற்றி யாராவது உட்கட்சிக்காரர்களே கூட ஏதாவது தவறாக எழுதுனா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க திரும்பவும் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக திரும்பவும் பொறுப்பேற்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பப்பட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை பற்றி மோடியுமே வந்து என்டிஏ கூட்டத்தில் ரொம்ப மிக முக்கியமாக விட்டு கொடுக்காம பேசியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் பாஜக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அடைஞ்சிருக்கோம், இப்படியே தொடர்ந்து போனால் நம்ம கண்டிப்பாக அங்கே வெற்றி பெற முடியும் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையுடைய பணியை வந்து பாராட்டுறாரா பிரதமர் அப்படிங்கிற கேள்வியுமே இன்னொரு பக்கம் வருது. ஸோ அதனால் இப்போ பதவி காலம் முடிய இருக்கிற நிலையில் திரும்பவும் அண்ணாமலையே பதவிக்கு தொடர போகிறாரா அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் மாற்றப்பட போகிறாங்களா அப்படிங்கிற பெரிய குழப்பம் தான் வந்து இந்த உட்கட்சி பூசலுக்கே வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் பாஜக பற்றி போயிட்டு இருக்க விஷயம். இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்குள்ளேயுமே வந்து உட்கட்சி பூசல் வந்து போயிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னால காங்கிரஸுடைய கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வந்து நம்ம ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது, நம்மளே தனியாக இறங்கி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் வந்து பேசியிருந்தாரு. அதுவுமே வந்து பயங்கர வைரலாச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது திமுகவை மறைமுகமாக சாடி பேசுகிறாங்களா காங்கிரஸுடைய தலைமை அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தொடர்ந்து வந்து பல வருஷங்களாக திமுகவுடைய கூட்டணி வச்சு தான் வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து தனிச்சு போட்டியிடணும் அப்படிங்கிற குரலுமே வந்து சமீப காலமாக காங்கிரஸ்குள்ளே எழுந்துட்டு வரதா சொல்லப்படுது. அதை பிரதிபலிக்கிற வகையாக செல்வ பெருந்தகையும் பேசியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்படுது. ஆனால் இந்த உட்கட்சி பூசல் அந்த மேடையிலே வந்து திரும்பவும் வந்து அதற்கு பதிலளிக்கிற விதமாக ஈவிகே இளங்கோவன் வந்து அடுத்த செல்வ பெருந்தகைக்கு அடுத்து வந்து பேசியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த மாதிரி ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, நம்ம தொடர்ந்து வந்து இந்த தேர்தல்கள்லாம் வெற்றியை கண்டுட்டு வர்றதுக்கு காரணமே வந்து திமுகவுடனான இருக்கிற நம்ம கூட்டணி தான். அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கிற வலுவான தலைவரான ஸ்டாலின் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த வெற்றி கிடைக்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மட்டும் இல்லாமல் இந்த மக்களவை தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றதுக்குமே கூட திமுகவுடைய சப்போர்ட் தான் நமக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய வலுவான தலைவராக ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிறதால அந்த அடிப்படையில் தான் வந்து நமக்கான வெற்றியுமே வந்து கிடைக்குது அப்படின்னு பேசியிருந்தாரு. இதுவுமே வந்து உட்கட்சி பூசலை வந்து காங்கிரஸ்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துதா அப்படிங்கிற பெரிய கேள்வியுமே எழுப்பப்பட்டது. ஸோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் பாஜகவும் உட்கட்சி பூசல்களை வந்து சந்திச்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் காங்கிரஸுமே வந்து உட்கட்சி பூசலை சந்திச்சிட்டு இருக்கு. இப்படி 2 தேசிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் வளர்றதுக்காக தொடர்ந்து முற்பட்டு இருக்கும்போது உட்கட்சி பூசல்களை சந்திச்சு வருது தமிழ்நாட்டில் பேசு பொருளாக மாறி இருக்கு.